ஆக்சிடென்டால செத்துட்டா அப்புறம் நம்மளுக்கு பணம் கிடைக்கும்ல முடிவு பண்ணிட்டு ஆக்சிடென்ட் எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஒய்ஃபும் அந்த உறவினர் பையனும் யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது இப்ப நான் சொல்றது எல்லாமே எங்களுக்கு கிளைம் ஆன பிறகு நான் கண்டுபிடிச்சதான் சொல்லுங்கிறேன். காசு கொடுத்துட்டு கிளைம் கொடுக்கல, கிளைம் அவங்க லாட்ஜ் பண்ண பிறகு தான் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்றோம். அவங்க ஒரு வேன்ல வராங்க, வீட்டுக்கு பேஷண்ட்டை கூட்டு வராங்க. வரவெல்ல ஒரு ஓரத்தை நிறுத்தி அந்த வேனை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க. உயிரோடையே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது உயிரோடையே டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. பணம் இறக்கும் போது பார்ட்டியை பெட்ரோல் ஊற்றி வண்டி எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு வண்டி ஏதோ ஷார்ட் சர்க்யூட்ல பத்திச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை எல்லாம் போறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. இன்சூரன்ஸ்ல வரும்போது இன்வெஸ்டிகேஷன் வரும். இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணும்போது தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் வண்டி வந்து டீசல் ஊத்தி எரிச்சது பெட்ரோல். எப்படி இதான் அங்கதான் கொஸ்டின் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் எங்களுக்குன்னு சில டெக்னாலஜிலாம் இருக்கு. யார் யார்கிட்ட பேசினாங்க, யார் யார் இருந்தாங்க, எங்களுக்குன்னு இன்ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டே வரும்போது சில அதிர்ச்சியான தகவல்லாம் வருது. அது நம்ம வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்லக்கூடாது. அப்புறம் நாங்கள் பிடிச்சிடுறோம். நவ் த ஆக்சிடென்ட் பிகம் மர்டர் ஃபார் கெயின். அது எந்த மர்டர் ஃபார் கெயின், எங்கேருந்து கெயின் எதிர்பார்க்குறாங்க? கவர்மெண்ட் பணத்துலேருந்து. ஸோ உடனே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் உள்ளே வராங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணால் அவங்க குற்றத்தை ஒப்புத்தானே ஆகணும். அது அந்த அளவுக்கு பிடிச்சிட்டோம். பிடிச்சோடனே இப்போ அரசாக உள்ள ரிமாண்டில் உள்ளே இருக்காங்க. ஆனால் தடயங்கள் சேகரிக்க முடிஞ்சது ரொம்ப கிளியர் கட்டாக மாட்டினாங்க இல்லையா? அந்த பெட்ரோல் டீசல்லையே மாட்டுச்சு. அங்கே தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே ரைஸ் ஆகிடலாம். அப்படிங்க இல்லைங்க, தவறு செய்வாங்க எல்லாமே ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவோம். அதுக்கு தான் தடயவியல் அப்படின்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். நீ தடயத்தை விட்டுட்டு போய் தான் ஆகணும். தடயம் இல்லாத ஒரு குற்றம் பண்ணுவது என்பது 0.1% தான். ஸோ எப்பவுமே ஒரு இன்சூரன்ஸ் வந்து உங்ககிட்ட கிளைம் வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்களோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஆமாம், அவங்க மோட்டர் பைக் காணாம போச்சு, நீங்கள் வரீங்க. சரி, என் மோட்டர் பைக் காணா போச்சு சார், என்னப்பா வேலை? 2 லட்சம். ரைட்டு, எங்கே வச்சிருந்த? வீட்டில் வச்சுருந்தேன். எப்படி காணா போச்சு? ஃபர்ஸ்ட்டு நான் கேட்குற கேள்வி என்ன கேட்பேன்? 2 சாவி எங்கன்னு கேட்பேன். பாருங்க சார், 2 சாவி இருக்குது. சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்? ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கியா? நான் கேட்பேன். ஆமாம் சார். இல்லை சார், ஒரு பதில் சொல்வீங்க நீங்கள். ஃபைனான்ஸில் வாங்கிருக்கேன்னா கரெக்டாக இஎம்ஐலாம் கட்டிட்டு எடுத்துன்னு வாங்கப்பான்னு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்ப்போம். கரெக்டாக இருந்தால் அடுத்த 10 ஒரு 1 வீக்கில் கிளைம் கொடுத்துருவோம். கரெக்டாக இல்லைன்னா போது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் போனால் அந்த ஸ்கேன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பேடிஎம்க்கு. அவர் ஒரு பேடிஎம் ஸ்கேனர் ஒன்று ரெடி பண்ணார். அங்கே 30 கடை கொடுத்துட்டாரு. பழக்கடை, பால் கடை, மோர் கடை, டீ கடைலாம் கொடுத்துட்டாரு. போய் எவன் டீ குடிச்சு ஸ்கேன் பண்ணலாம் அவர் அக்கௌண்ட் வந்துடும். இப்போ சிறு வியாபாரிகள் என்ன சார் பண்ணுவாங்க? பெரிய அளவில் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்கல்ல. ஐயோ புள்ள பாவம் ஸ்கேன் பண்ணது பேடிஎம் எடுத்து சொல்லும் 4 ரூபாய் பெறப்பட்டதுன்னு வந்து எல்லாம் ஒரு நாள் ஒருத்தர் பேங்க்ல போய் பார்க்குற ஒன்றும் பெறவில்லை, ஒன்றும் இல்லையா, கடையிலேருந்து பணமே வரல. அவர் என்ன இதை ஒரு நாளைக்கு 400 டீ விற்கிறேன், 500 டீ விற்கிறேன், எல்லாம் பெறப்பட்டது உன் மிஷின் வேலை செய்யலைன்னு அவருக்கு இவனுக்கு தகராறு. பேங்க்காருக்கும் இந்த டீ கடைக்காரருக்கும் பெரிய தகராறாக போலீஸ் எல்லாம் போக போலீஸ் எடுத்து அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா கண்ணனுக்கு அக்கௌண்ட் போயிட்டு இருக்குது. கண்ணன் நடுவில் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக அழகான வண்டி, மிக அழகான நம்பரோட வண்டி வாங்கி ஓட்டுங்கிறார். அப்புறம் மாட்டி பிடிச்சிட்டாரு, அந்த டெப்டி கமிஷனர் பிடிச்சிட்டாரு. அவர் விஷயத்தை டக்குன்னு பார்த்தாரு. இங்கே இந்த வண்டி நிற்கிதே, இதனடா பாருங்கன்னா யார் வண்டினா அப்படியே போய் பிடிச்சி அப்புறம் அவ்வளோதான், அவருக்கு மாப்பிள்ளை மரியாதை தான்.